அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். TNPSC மெயின் எக்ஸாமினேஷனில் இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இங்கிலீஷை ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நம்ம நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கடுத்த கட்டத்தில் இலக்கணத்தை நம்ம கற்றுக்கிற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் அது ஒரு சீரீஸாக வரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் வேர்ட்ஸ். ஸோ ஒரு மூலச்சொல், ஒரு மொழியில் மூலச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நிறைய வேர்ட்ஸ் வரும். சரிங்களா? ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 40-50 வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ அந்த ரூட் வேர்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தனி ஒரு சீரீஸாக கொண்டுட்டு போகிறோம். ஸோ அப்போ vocabulary பொறுத்த வரைக்கும் நம்ம ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் கொண்டுட்டு போகிறோம். இன்னொரு சீரீஸ் நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் கொண்டு போகிறோம். ஸோ இது ரெண்டையுமே பேரலாக நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸோ நிறையா வேர்ட்ஸ், புது வேர்ட்ஸை நம்ம மாற்றி மாற்றி இந்த 2 சீரீஸ் மூலமாகவும் நம்ம கற்றுக்கிற போகிறோம். ஸோ இந்த ரூட் வேர்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரூட் வேர்டு என்னது அப்படின்னா ரீ. ஸோ ரீ அப்படின்னு சொல்லிட்டாலே பேக் அகைன் அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? ரீ அப்படின்றது ஒரு ரூட் வேர்ட். சரிங்களா? இந்த ரூட் வேர்டுக்கு மீனிங் என்னது? பேக் அல்லது அகைன் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஸோ இப்போ ரிட்டன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ரூட் வேர்டு என்னது? ரீ. ரீன்னு வந்துருச்சுனாலே அதில் பேக் அல்லது அகைன் வந்துடும். ரிட்டன் அப்படின்னா என்னது? கம் பேக். ரிட்டன்னா என்னது? கம் பேக் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ரிட்டன் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீட்டுக்கு திரும்ப வர்றோம் அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? ஸோ ரிட்டன்னா என்னது? கம் பேக், திரும்பி வர்றது. அடுத்து ரிப்பீட். ரீ அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன சொல்லியிருக்கோம்? பேக் அல்லது அகைன் வரணும். ரிப்பீட் அப்படின்னா என்னது? மறுபடியும் சொல்கிறது. சே அகைன். சரிங்களா? சே அகைன். ஸோ அப்போ அகைன் அப்படின்றது வந்திருக்கா? ரீன்னு வந்துச்சுன்னா பேக் அல்லது அகைன் வரும். ஸோ ரிப்பீட்னா என்னது? மறுபடியும் சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரிப்பீட் அப்படின்னா என்னது? மறுபடியும் சொல்லுதல். ரிப்பீட் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரீபில்டு. ரீ வந்துருச்சு, இங்கே பில்டுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்போ ரீனா என்ன சொல்லிட்டா? அகைன் அல்லது பேக். இந்த இடத்துல அகைன்னு வரும். அப்போ பில்ட் அகைன். ரீபில்டுனா என்னது? பில்ட் அகைன். ஸோ அப்போ ரீபில்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ரூட் வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா, பில்டுன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக அதோட மீனிங்கை சொல்லிடலாம். சரி, அடுத்து ரீகால். ஸோ ரீ அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னது? பேக் அல்லது அகைன். ரீகால் அப்படின்னா என்னது? ரீகால் பண்ணுங்க, ஒரு இது படித்ததை ரீகால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னது? மறுபடியும் மைண்டுக்கு கொண்டுட்டு வர்றது. அதாவது டு பிரிங் பேக் டு மைண்ட். டு பிரிங் பேக் டு மைண்ட், அதுதான் மறுபடியும் ஞாபகப்படுத்துதல். ரீகால்னா என்னது? ஞாபகப்படுத்துதல். சரிங்களா? ஸோ அப்போ ரீகால் அப்படின்றதுல ரீ அப்படின்னு வந்திருக்கிறதுனால என்னது? பிரிங் பேக் டு மைண்ட் அப்படின்றது வருது. சரிங்களா? ஸோ அப்போ ரீ அப்படின்னு வந்துருச்சுனால என்ன வரணும்? பேக் அல்லது அகைன்ற அர்த்தம் வரும். அடுத்து ரீகெயின். சரிங்களா? ரீகெயின் அப்படின்னா என்னது? கெட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நலமடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கோம், மறுபடியும் ரீகெயின் ஹெல்த் அப்படின்னா என்னது? கெட் பேக். ஸோ நம்ம குணமடைகிறது அல்லது மறுபடியும் உடல் என்னவாகிறது? முதல்ல இருந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வர்றது. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் ரீ அப்படின்றது என்ன வருது? கெட் பேக் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ பேக் அப்படின்ற வேர்டு வந்திருக்கா? ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீயை வச்சு உருவாக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீஇட்ரேட். ஸோ இட்ரேட்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா ரீயை சேர்த்தா என்ன சொல்லணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ ரீஇட்ரேட் அப்படின்னா சே அகைன். சரிங்களா? ரிப்பீட் அப்படின்றதும் இந்த ரீஇட்ரேட் அப்படின்றதும் சேம் தான். சரிங்களா? ஸோ இந்த இட்ரேட் அப்படின்றத நம்ம மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கல, இதை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ரீஇட்ரேட்டும் ரிப்பீட்டும் என்னது? கிட்டத்தட்ட ஒன்று தான், மறுபடியும் சொல்கிறது. சே அகைன் அப்படின்றது தான். அடுத்து ரீரைட். சரிங்களா? ரீ வந்துருச்சு, அப்போ என்ன வரணும்? ரைட் அகைன். சரிங்களா? மறுபடியும் எழுது அப்படின்னு சொல்கிறது. ரீரைட் அ ஸ்டோரி, ரீரைட் அ புக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சென்டென்ஸாக பார்க்கல. ஸோ அப்போ ரைட்டுனா என்னது? தெரியும், எழுதுதல். ரீனா என்னது? மறுபடியும்ன்ற அர்த்தம். அப்போ மறுபடியும் எழுது அப்படின்னு சொல்கிறது ரீரைட். சரி, அடுத்து ரிஃப்ளெக்ட். ரிஃப்ளெக்ட் அப்படின்னா என்னது? ரிஃப்ளெக்ட் ஆகுது, கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த பிரதிபலித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷ்லேயே மீனிங்கை பாருங்கள். ரீன்னு வந்துருச்சுன்னா என்னது? பேக் அப்படின்றது வரணும். அப்போ த்ரோ பேக். சரிங்களா? ஒரு இதில் ஒளி பட்டுச்சுன்னா என்ன பண்ணுது? மறுபடியும் எதிரொலிக்குது. அப்போ த்ரோ பேக் அப்படின்றத என்னது? இங்கிலீஷில் மீனிங். சரிங்களா? ரிஃப்ளெக்ட் அப்படின்றது பிரதிபலித்தல். சரிங்களா?
ஸோ அதோட ப்ராசஸே இங்கே நம்ம ரீன்ற வேர்டை வச்சே சொல்லிடுறோம். என்னது ஒரு இதில் படுது, அது வந்து என்ன பண்ணுது, எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். த்ரோ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரிசீடு. ரிசீடு அப்படின்னா பின்வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடலில் அலைகள் சில சமயங்களில் உள்வாங்குது, பின்வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம், ரிசீடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரிசீடுனா என்னது, கோ பேக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ரீஜாயின். சரிங்களா? ரீஜாயின் அப்படின்னா கம் டுகெதர் அகைன், மறுபடியும் ஒன்று சேருதல். சரிங்களா? ரீஜாயின் அப்படின்னா என்ன அர்த்தம், கம் டுகெதர் அகைன் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே என்ன மீனிங்கில் வந்திருக்கு, ஒரு வேர்டில் ரீ அப்படின்னு வந்துச்சுன்னா பேக் அகைன் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் உங்களுக்கு வேறு வார்த்தைகள் நிறைய தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் ரீ அப்படின்றதுல பேக் அகைன் அப்படின்ற அர்த்தத்தில் வர்ற வேர்ட்ஸை போடுங்க. இந்த ரீ அப்படின்னு வந்து இந்த பேக் அகைன் அர்த்தத்தில் வராத வார்த்தைகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னது அப்படின்னா ரீ அப்படின்ற வேர்ட் ஒரு 2 எழுத்து ஒரு வார்த்தையில் வரையில் பேக் அகைன் அப்படின்ற அர்த்தத்தில் வர்ற வார்த்தைகளாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அப்படியான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் அதையும் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.